வணக்கம். தெற்கில் வானுயர்ந்த கோயில்கள், வடக்கில் கட்டிடங்கள் பிரமிக்கின்ற வகையில் பெருமிக கோட்டைகள். அந்த வகையிலே கிபி 8ஆம் நூற்றாண்டில் மாமல்லபுரம் கருங்கற்களாலும் கடற்கரை ஓரம் கட்டப்பட்டுள்ள பாரத பிரதமர் வருகை தந்து சிறப்பித்த அந்த பெரிய உருண்டையும் நீங்கள் காண்பீர்கள். இக்கடற்கரை கோவில் யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலக பாரம்பரிய தரத்தில் இடம்பெற்றுள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக தாஜ்மஹால் 17ஆம் நூற்றாண்டு. இது பளிங்கு கற்களால் ஆனது. அனைவரும் அறிந்த ஒன்று. முகலாய மன்னரான ஷாஜஹான் இறந்து போன அவருடைய மனைவி மும்தாஜ் நினைவாக கட்டப்பட்டது. இதுவும் யுனெஸ்கோவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை மறந்தும் இருந்து விடாதீர்கள். நமக்கு மாணவர்களுக்கு முக்கியமான ஒன்று. அடுத்ததாக சாரா செனி கட்டிடக்கலை. மெட்ராஸ் ஹைகோர்ட்னு தெரியுங்க, ஆனால் சாரா செனிக்கு தாங்க இதில் இம்பார்ட்டன்ட் வேர்டு. அந்த கான்செப்டில் எங்கெங்க சென்னை தமிழ்நாட்டில் இருக்குது. அதோடு இல்லை, இது மணற்கற்களாலும் செங்கற்களாலும் கட்டப்பட்டது. 1892 அது பயன்பாட்டுக்கு வந்தது என்பது நமக்கு இது ஓப்பன் அந்த திரையரங்கமும் ஓப்பன் பிளேஸில் சிவப்பு வண்ணம் கொண்ட மணற்கற்கள் ஆனதால் தான் இது ஒரு மறுமலர்ச்சி கட்டடக்கலை என்று நாம் அதை இன்னமும் அதை பாரம்பரியமாக போட்டு வரோம். அடுத்தது கட்டிடக்கலையிலே இது வந்து திராவிட ஹைசாலா கட்டடக்கலை. இவை எங்கெங்கே இருக்கார்? கட்டப்பட்ட காலம் 12ஆம் நூற்றாண்டு, வேலூர், கர்நாடகா. சரி, இது என்ன ஷேப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு கல் தூண் போன்று இருக்கும். எவ்வளவு உயரம் பார்த்தாலே தெரியுது. கல் தூண் 40 அடி 40 ஃபீட்டு. அதோடு இல்லை, அதனுடைய பீடத்தை ஒரு மெல்லிய இடைவெளி, அதனுடைய கேப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் பிளேஸ் கேப் தான் அதில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அது கர்நாடகாவிலேருந்து நம்ம அடுத்த பிளேஸுக்கு நம்ம புறப்படுறோம். அதுவும் கர்நாடகா தான், ஆனால் ஹம்மிங்கிற பிளேஸு. இது எந்த நூற்றாண்டுனா 15ஆம் நூற்றாண்டு. ஸோ இது விஜயநகர கட்டடக்கலையில் சிறப்பு மிக்கது. இது எதனால் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் யுனெஸ்கோவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அடுத்ததாக இது கல் தூண் மண்டபம் அமைக்கப்பட்டது. அடுத்ததாக ஜெயின் மாறு குர்ஜரா கட்டடக்கலை. இவை எங்கெங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தில்வாரா, ராஜஸ்தானுங்க. இயர் வந்து இவனுடைய செஞ்சுரி வந்து 11 to 13, 11ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரையும் பளிங்குகள் சிற்பங்களால் ஆனது. அடுத்தது ஓப்பன் பிளேஸ், ஒரு நல்ல தாழ்வாரம், பில்லர், இதை பார்த்தாலே நல்ல அப்பியரன்ஸ் நமக்கு க்ளீனாக தெரியுது. சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்தது என்பதை நாம் பார்க்குறோம். அடுத்தது நகரா கட்டடக்கலை. இவர் எங்கெங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய பிரதேசம், 11ஆம் நூற்றாண்டு காலம்.